குட் மார்னிங். இன்னைக்கு பார்க்க போகிறது, அதாவது திங்கக்கிழமை திங்கக்கிழமை நம்ம டெய்லி மேக்ஸ் போடுவோம். அதில் மேக்ஸ், அதாவது டைம் அண்ட் ஒர்க்கில் அந்த 25 மேக்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ டெய்லியும் இப்போ கால்ஃபர் பண்ணிட்டாங்க. அதை ப்ரியாரிட்டி வைஸ் படிங்க. இன்னும் நாட்கள் எவ்வளோ நாட்கள் இருக்கோ அதில் திட்டமிட்டு படிங்க. எவ்ரிடே மேக்ஸ் போடுங்க. ஏன்னா 25 மார்க்கு ஜிஎஸ் பேப்பரில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது அந்த மேக்ஸ் தான். மேக்ஸ் கஷ்டம்லாம் கிடையாது, தெரிஞ்சிடுச்சுன்னா எல்லாமே ஈஸி தான். அந்த மெத்தட் தெரிஞ்சுக்கணும். நம்ம மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக போட்டுருவோம். அதுவும் தெரியாட்டியும் பரவாயில்ல, டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னாக்கா அது உங்களோட எக்ஸாம் முடியறதுக்குள்ளே அதுவும் கிளியர் ஆகிடும். ப்ளஸ் தேடி தேடி அங்கே இங்கேயும் அலையாதீங்க, அடுத்தவங்கள குறை சொல்லாதீங்க. உங்களுக்கு என்ன குறைகளோ உங்களோட தவறுகளை கண்டுபிடிங்க, பிறரோட தவறை கண்டுபிடிக்காதீங்க. அது நம்மளுக்கு அவசியமும் இல்லை. அது மாதிரி அதெல்லாம் விட இந்த குரூப் 2 இன்டர்வியூ வந்து நான் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிருக்கவங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிருக்கவங்க 1:2.5 தான் செலக்ட் ஆகிருக்கீங்க. அவங்களும் கூட படிக்க ஆரம்பிச்சிருங்க. இதில் குரூப் 2ல் போயிட்டாலும் இன்னும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் மந்த்தே, அதாவது பிப்ரவரி மந்த்து குரூப் 1 கால்ஃபர் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கு யார் போட்டியாளர், ரொம்ப கம்மியான வேகன்சி தான் இருக்கும். உங்களுக்கு யார் போட்டியாளராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த குரூப் 4ல் டாப்பஸ்ட் மார்க் எடுக்கிறவங்க தான். அதுலேயும் வந்து ப்ரிலிமினரியில் உங்களுக்கு டஃப் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் படிக்க ஆரம்பிச்சிருங்க. மேக்ஸில் அந்த 25 மார்க்ஸு, இந்த ஜிஎஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகிக்கங்க. குரூப் 4 திருப்பியும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ் நல்லா ஸ்ட்ராங் ஆகிக்கங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு கணக்கு, ஒரு தொட்டி 2 குழாய்கள் தனித்தனியே 30 நிமிடம் 40 நிமிடங்களில் நிரப்பப்படுகிறது அப்படின்னா, மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டியை 24 நிமிடங்களில் காலி செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா, ஒரு தொட்டியை நிரப்புறதுக்கு 45 நிமிடம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நிமிடத்தில் எவ்வளவு நிரப்புறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நிமிடத்தில் 1/30 ஒரு குழாய், 1/40 ஒரு குழாயும். அப்புறம் காலி பண்ணுறது ஒரு நிமிடத்தில் எவ்வளவு அப்படின்னா, அதை காலி பண்ணுறது -1/24 அப்படின்னு சொல்லி போட்டோம். இப்போ நம்ம இதுக்கு 3க்கு காமனான எல்சிஎம் எடுத்துக்கிட்டிங்கனாக்க இதோட மடங்கு தான் அப்படியே எடுக்கணும். 120 எப்படின்னு பார்த்தோம்னா 4 + 3 -5. இது வந்து அதாவது 1/60 நிமிஷம். இது வந்து ஒரு நிமிஷம் தொட்டி நிரம்புறதுக்கு நேரம், அதாவது ஒரு நிமிடம் நிரம்புவதற்கு நேரம். அப்போ மொத்த தொட்டி அப்படிங்கும் போது 60/1 அப்படின்னு வந்துடும். அதனால 60 நிமிடம் தான் இதுக்குடைய ஆன்சர் கொடுத்துருக்காங்க. கணக்கு நல்லா வாட்ச் பாருங்க. வாட்ச் பார்த்துட்டு இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுவும் டைம் அண்ட் ஒர்க் கணக்கு மாதிரி தான், ஈஸியாக போட்டுடலாம். அடுத்த கணக்கு பாருங்க. 12 மாணவர்கள் சீருடை வழங்க 3000 செலவாகும் அப்படின்னா, 1250 பெரும் மாணவர்கள் எவ்வளவு? பெரும் மாணவர்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. 12 மாணவர்களுக்கு 3000 ரூபாய் செலவாகுது. அப்போ 1250 மாணவர்களுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போட்டீங்கன்னா வந்துடும். இப்போ அதாவது 3000 ரூபா வச்சிருந்தேன்னா 12 மாணவர்களுக்கு நீங்க சீருடை வழங்கலாம் அப்படின்னா, 1250 ரூபா வச்சிருந்தீங்கன்னா எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா, 5 25 12 25 ஒரு 12 ஒரு 12 அப்ப 5 மாணவர்கள். இப்போ அல்லது இப்படி கூட எடுத்துக்கலாம். இங்க தொகை குறைஞ்சிச்சு அப்படின்னா மாணவர்களின் எண்ணிக்கையும் குறையும். நேர்மாறல். இந்த நேர்மாறல் அப்படியே பின்னத்தை மாற்றி போட்டு பெருக்கினீங்கனாலும் சரி, அல்லது புரிஞ்சுக்கிட்டு டைரக்டா இப்படி போட்டிங்கனாலும் சரி. ஸோ நெக்ஸ்ட் கணக்கு. ஒரு வேலையை முடிக்க ஒரு ஆண் 15 நாட்களும் ஒரு பெண் 20 நாட்களும் எடுத்துக்கொள்கின்றனர். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 6 நாட்களில் செய்த பிறகு ஆண் வேலையை விட்டு சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை பெண் தான் செய்கிறார். எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லி கணக்கு கேட்டிருக்காங்க.
இது பூராமே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் லேட்டஸ்ட்டாக கேட்ட கொஸ்டின் தான். எப்போவுமே டெய்லி கணக்கு நான் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்கள் நல்லா பயிற்சி எடுத்துக்கோங்க. இதை பார்த்துட்டு புரிஞ்சுக்கோங்க. கிளாஸில் போட்டிருப்பீங்க. அது அல்லாமல் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் இப்போ எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களோட பள்ளி பாடம் மிச்சம் இருக்கக்கூடிய இதில் 10 கணக்கு வந்து டெய்லியுமே டெய்லினா 4 நாள், திங்கள் டு வெள்ளி வரைக்கும். அதுக்கடுத்து 10 கணக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கணக்கு. அப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய 15 கணக்கு ஸ்கூல் புக் முடிஞ்சதுக்கப்புறம் எஸ்எஸ்சி கணக்கு. ஸோ இது பூரா பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு வாரத்தில் 120 கணக்கு போட்டிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து கணக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து வரப்போகிற குரூப் 1க்கும் சரி குரூப் 2க்கும் சரி இந்த இயர் பூரா உங்களுக்கு என்னது எக்ஸாமாக இருக்குது. ஸோ மேக்ஸை நல்லா பாருங்கள். ஓகே, ஒரு வேலையை முடிக்க ஆண் 15 நாட்களும் பெண் 20 நாட்களையும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 6 நாள் செய்கிறாங்க. அப்போ ஒரு நாள் எவ்வளோ வேலை செஞ்சுருப்பாங்க? 2 பேரும் சேர்ந்து, இருவரும் சேர்ந்து ஒரு நாளில் எவ்வளோ வேலை செஞ்சுருப்பாங்க? ஒரு நாள் வேலை அப்படின்னாக்கா 1/15 days ப்ளஸ் 1/20 days. அப்போது 2 பேரும் சேர்ந்து அப்போது எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 60, 4 + 3, இப்போ 7/60. இப்போ 7/60 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள் செய்யக்கூடிய வேலை 7/60. அப்போ 2 பேரும் சேர்ந்து 6 நாள் செஞ்சுருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் செஞ்சுருக்காங்க? 6 நாள் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ 6 நாளும் இருவரும் சேர்ந்து செய்யக்கூடிய வேலை அப்படின்னா 7/60 × 6. அப்போ 7/10. 2 பேரும் சேர்ந்து 6 நாள் 7/10 பங்கு வேலையை செஞ்சிருக்காங்க. இங்க ஒரு பங்கு வேலை, அதாவது மீதம் இருக்கக்கூடிய பங்கு அந்த பெண் தான் செய்யறாங்க. அப்போ ஒரு பங்கு வேலையில இத்தனை பங்கு வேலையை அவங்க செஞ்சுட்டாங்க. மீதம் இருக்கக்கூடிய வேலை எவ்வளவு அப்படின்னா 3/10. அப்ப அந்த 3/10 வேலைய பெண் எத்தனை நாட்கள்ல செஞ்சு முடிப்பாருன்னா 20 நாட்கள்ல செஞ்சு முடிப்பாரு. எத்தனை நாட்கள்ல செஞ்சு முடிப்பாரு? 20 நாட்கள்ல செஞ்சு முடிப்பாரு. அப்போ 3 × 10 2 3 6. அப்போ அந்த பெண் செய்யக்கூடிய வேலை எத்தனை நாள்ல செய்யறாங்க? 6 நாட்கள்ல செய்யறாங்க. மீதம் இருக்கக்கூடிய வேலையை அந்த பெண் 6 நாட்கள்ல செய்யறாங்க. இந்த கணக்கு பாருங்க, இதுவும் உங்களோட புக்கில் இருக்கக்கூடிய கணக்கு தான். திருப்பி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏ ஆனவர் பிஐ காட்டிலும் 3 மடங்கு அதிகமாக வேலை செய்யக்கூடிய முடிப்பார். அப்போ பி 3 நாள்ல செஞ்சாருன்னா ஏ 1 நாள்ல செஞ்சிருவாரு. அப்போ இவருங்க 2 பேருக்கும் வித்தியாசம், பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாள் குறைவா முடிச்சிருக்கிறாரு அப்படின்னா 2, இது கூட வித்தியாசம் 2. அப்போ 2A = 24 அப்படின்னா A = 12. அப்போ 12. அப்போ இதுக்கு வித்தியாசம் வந்து 12. அப்போ வித்தியாசம் 12ஆ இருந்துச்சுன்னா அப்போ ஏ 12ஆ இருந்தாருன்னா பி 36ஆ இருப்பாரு. ஏ 12ஆ இருந்தாருனாக்க பி 36ஆ இருப்பாரு. அப்போ ஏ 12 நாள் வேலை பார்த்துருந்தாருன்னா பி 36 நாள் வேலை பார்த்துருப்பாரு. ஏன்னா அந்த 12 வச்சு இங்க ரேஷியோ உங்களுக்கு அவ்வளவுதான் வருது. இப்போ வந்து 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு நாள் முடிக்கிறாங்க? ஏ ஒரு வேலையை 12 நாள்ல முடிச்சிருப்பாரு, பி ஒரு வேலையை 36 நாள்ல முடிச்சிருப்பாரு. 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிச்சிருப்பாங்க அப்படின்னா காமன் நம்பர் எல்சிஎம், அதாவது 36, 3 + 1 = 4/36. அப்போ 1/9. இவங்க ஒரு நாள்ல இவ்வளவு வேலை செய்யறாங்கன்னா மொத்தம் எத்தனை நாள்ல வேலை செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது இன்வர்ஸ் ஆயிரும். அப்போ 9 days. 2 பேரும் சேர்ந்து 9 daysல வேலையை முடிப்பாங்க. அடுத்த கணக்கு, கமல் ஒரு வேலையை 15 நாட்கள்ல முடிக்கிறாரு. இப்போ பிமல் கமலை விட 50% வந்து அதிக திறமை உடையவர், 50% திறமை உடையவர். அது யாரு? கமலை விட திறமை உடையவர். இவர் 15 நாள்ல முடிச்சாருன்னா அவர் எத்தனை நாள்ல முடிப்பாருன்னு கேட்கிறாங்க. இப்போ பிமல், அப்போ கமலை விட பிமல் கமலை விட அதிக திறமை உடையவர் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இப்போ பிமல் வந்து 100 நாள் வேலை செஞ்சிருந்தாருன்னா கமல் வந்து 150 நாள் வேலை செஞ்சிருப்பாரு ஒரு வேலையை. எப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க பெர்சன்டேஜில் போட்டிருக்காங்க 50%. இவர் 100ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இவர் 150, அதாவது 50% கூடிச்சுனாக்க 150. அப்போ இதை சுருக்குனீங்க அப்படின்னா 10 நாள் தான் வரும். அந்த 10 நாள் தான் கமல் செஞ்சிருக்க வேலை.
பிமல் செஞ்சிருக்க வேலை. ஐந்து மாணவர்கள் அல்லது 3 மாணவிகள், 5 மாணவர்கள் அல்லது 3 மாணவிகள் ஒரு வேலையை வந்து 40 நாள்ல செய்யறாங்க. இப்போ அப்ப 5 மாணவர்கள் 3 மாணவிகள்னா அப்போ ஒரு மாணவி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாணவி எதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3/5 மாணவிகளுக்கு சமம். ஏன் அப்படின்னா கீழே என்ன கொடுத்துருக்காங்க, மற்றும் 2 பேர் சேர்ந்து செய்யறாங்க. அப்ப கீழே இருக்கக்கூடிய இந்த 15 மாணவர்களை மாணவியா மாத்தணும் அப்படின்னோம்னா 3/5 இன்ட்டு 15 9 மாணவிகள். அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்னா 15 மாணவர்களுக்கு சமம். அப்ப மேல இருக்க ரேஷியோ இங்கே வந்துடும். 3 9 5 15 அப்படின்ட்டு, அதாவது 5 மாணவர்கள் 3 மாணவிகளுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு இதைத்தான் இங்க அப்படியே மாத்தி கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்கோம். அப்போ 9 மாணவிகள் அப்படிங்கிறது 15 மாணவர்களுக்கு சமம். அப்ப இந்த கணக்குள்ள என்ன வச்சுக்கலாம், 9 மாணவிகள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்போ 9 மாணவிகள் பிளஸ் 6 மாணவிகள், மொத்தம் எத்தனை மாணவிகள், 15 மாணவிகள் வந்துடுறாங்க. இப்போ எத்தனை மாணவிகள், அதாவது 3 மாணவிகள் ஒரு வேலையை எவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்க, 40 நாள்ல முடிச்சா, அதுக்காக தான் இதை கண்டுபிடிக்கிறது. 3 மாணவிகள் ஒரு வேலையை 40 நாள்ல முடிச்சா 15 மாணவிகள் எத்தனை நாள்ல முடிப்பாங்க. மாணவிகள் எழுதிக்கங்க. அப்போ அதாவது M1 டே 1 மாதிரி தான் இங்க டே 2 தான் கேட்குறாங்க. அப்போ 15 கீழே போயிடும். 1 3 3 5 3 15 1 5 5 8 5 40. அப்போ 8 நாட்கள்ல முடிப்பாங்க. அந்த 8 நாட்கள் தான் ஆன்சரா கொடுத்துருக்காங்க. நான் டிஎன்பிஎஸ்சி கணக்கில் இருக்கிற கணக்கை பூராமே மேக்ஸிமம் ஒரு வாரத்தில், இப்போ இது மட்டும் இல்லை, இதுக்கு அடுத்து இப்படி முடிஞ்சு போச்சு அப்படின்னா எஸ்எஸ்சி கணக்கு இருக்குது. எஸ்எஸ்சி கணக்கு இருந்துச்சுன்னா அப்போ பப்ளிக் சர்வீஸ், அதாவது போட்டித் தேர்வில் கேட்கக்கூடிய கணக்கு, அனைத்து கணக்குகளையும் இதை வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இருக்கிற கொஸ்டின் பூரா கொஸ்டின் கலெக்ஷன் டெய்லியும் 10 கொஸ்டின் வந்து டிஎன்பிஎஸ்சி, அதாவது ஒரு டாப்பிக்லையும் டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சுருக்குக, பர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், எல்சிஎம் ஹெச்சிஎஃப், அப்புறம் தனி வட்டி கூட்டு வட்டி, மென்சுரேஷன், அப்புறம் டைம் அண்ட் ஒர்க்கு, இது எல்லாத்தையும் திருப்பி நம்ம கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே பழைய காலம்னா மேக்ஸ் சிலபஸ் இது வரைக்கும் மாறவே இல்லை. 6th to 10th தான் கொடுக்குறாங்க. அந்த 6th to 10th இந்த நான் சொன்ன சிலபஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண அந்த 25 மார்க் டெய்லியும் ப்ரியாரிட்டி கொடுங்க. மேக்ஸுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து மேக்ஸில் 25 வாங்கணும். அந்த அளவுக்கு பயிற்சி எடுத்துருங்க. அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பயிற்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு டாப்பிக்கும் ஜிஎஸ்ல இப்போ பேரண்டம் அப்படின்னா பேரண்டத்தில் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் ப்ளஸ் கிளாஸ் கொஸ்டின் ப்ளஸ் அதோட தியரி, அந்த மாதிரி ரெகுலராக பண்ணுறேன். அதைய வாட்ச் பண்ணிக்கோங்க. சரி, இப்போது 60 வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூற்க 7 நாட்கள் எடுத்துக்கிறாங்க. 60, அதாவது M1, இது வந்து D1 அப்படின்னா 7, 42 வேலை 42, அப்போ M2 இன்ட்டு டே 2 கேட்குறாங்க. அதைய டைரக்டாக 60 இன்ட்டு 7 டிவிசிபிள் பை 42 6 10. அப்போ டே 2 வந்து 10 டேஸ். டே 2 அப்படின்னா 10 டேஸில் முடிச்சிருவாங்க. அந்த 10 தான் ஆன்சர். இது சிம்பிளான கணக்கு. இந்த மாதிரி சிம்பிளான கணக்குலாம் டைம் அதிகமாக எடுத்துக்காதீங்க, டக்குன்னு போட்டு விட்டுருங்க. இருந்தாலும் நிதானமாக போடுங்க. இப்போ அடுத்த கணக்கு கேட்குறாங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு தச்சர் 6A ஆனவர் ஒரு நாட்காலியின் பாகங்களை பொறுத்த 15 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறார். அதே வேளையை அந்த தச்சர் B ஆனவர் A எடுத்துக்கொள்ளும் நேரத்தை விட 3 நிமிடங்கள் அதிகமாகவே எடுத்துக்கிறார். அப்போ A வந்து 15 நிமிஷத்துல முடிச்சிருந்தாருன்னா B வந்து 15 + 3, அதாவது 18 நிமிஷம் எடுத்துக்கிடுவாரு. இது வந்து மொத்தம் நாற்காலியை ஃபிட் பண்றதுக்கு. அப்போ 1 நிமிடத்துல, ஏன்னா 1 நிமிடம் நம்ம ஒரு நாளா இருந்தாலும் சரி, 1 நிமிடமா இருந்தாலும் சரி, 1 நிமிடத்துல கணக்கு வச்சா தான் நம்ம கால்குலேஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ 1/15, 1 நிமிடத்துல 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1/15 1/18. 2க்கு எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னோம்னா 180. எல்சிஎம்லாம் இருக்கிற பெரிய நம்பருக்கு மடங்கு எடுத்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும் எல்சிஎம். அதாவது டைம் சேவ் பண்ணுறதுக்கு. இல்லாட்டி நீங்கள் எல்சிஎம் பெருக்கி போட்டே கூட போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அதோட
பக்கத்தில் இருக்கு, அதாவது 3 நம்பர் கொடுத்தாங்கன்னா 3 நம்பரில் பெரிய நம்பர் அதோட மடங்கு தான் உங்களுக்கு எல்சிஎமாக இருக்கும், இல்லாட்டி அதே நம்பராக இருக்கும் அதோட மடங்காக இருக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னோம்னாக்கா 2 பேரும் சேர்ந்து ஒரு நாற்காலியை ஃபிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும்? 11/90 அப்படின்னு ஆகும். 11/90 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். ஒரு நிமிஷத்தில் இவங்க 11/90 ஒரு சேரை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா மொத்த சேர் செய்யறதுக்கு எவ்வளவு டைமிங் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுவே இன்வெர்ஸ் ஆயிரும் 90/11. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா 22 நாற்காலிகள் பாகங்களை பொறுத்த எவ்வளவு நேரம் ஆகும், ஒரு சேருக்கு இவ்வளவு டைம் ஆகுது அப்படின்னா மொத்த சேருக்கு எவ்வளவு ஆகும்? 22னா அப்போ 22ஆல பெருக்கிட்டீங்கன்னா அப்போ 180 நிமிடங்கள் ஆகும். இதுதான் ஆன்சரு. அங்க 180 நிமிடங்கள் போட்டிருக்காங்க, இதுதான் ஆன்சர். அதுக்கடுத்து ஒரு புத்தகத்துல 70 பக்கங்கள் இருக்கு, ஒரு புத்தகத்துல 30 வரி 70 பக்கங்கள் இருக்கு, 30 வரிகள் வந்து அச்சிடப்படுகிறது. அதே செய்தியை என்ன பண்றாங்க 20 வரிகள் அச்சிடப்பட்டால் எத்தனை பேஜ் இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இப்படி பாருங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க 30, அதாவது இங்க வரி குறைஞ்சிச்சுன்னா இது என்ன குறையும், இதுவும் குறையதான் செய்யும். என்னது? பேஜ் அதிகமாகும். வரி குறைஞ்சிச்சுன்னா அதிகமாகும், பேஜ் அதிகமாகும். வரி குறைஞ்சிச்சுன்னா பேஜ் அதிகமாகும். அப்ப எதிர்மாறல்ல இருக்கு. அப்ப எதிர்மாறல்ல இருந்தா என்ன பண்ணணும்? அப்படியே வந்து அடிச்சு போட்டுறணும். நூத்தி 5 பக்கங்கள் ஆகும். அடுத்த கணக்கு 48 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு மேன், அதாவது 48 மேன் கொடுத்துருக்காங்க, M1 கொடுத்துருக்காங்க, ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க, 7 மணி நேரம் செய்து அப்புறம் டே 1 கொடுத்துருக்காங்க, 24 நாள்ல முடிப்பாரு அப்படின்னா அதே வேலையை 28 ஆண்கள், அதாவது M2 28 ஆண்கள் அந்த வேலையை நாளொன்றுக்கு வேலை செய்து 8 மணி நேரம் H2 டே 2 கேட்குறாங்க. அப்போ 48 × 7 × 24 டிவிசிபிள் பை 28 × 8. அப்போ டே வந்து 36, 36 டேஸ். அதான் ஆன்சர்லையும் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, இது வந்து இது வரைக்கும் போட்டது வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். இப்போ வந்து உங்களோட 7th புக்கில் இருக்கக்கூடிய பயிற்சி சம் பூராமே என்ன பண்ணுறோம், நம்ம பயிற்சி சம் பூராமே நான் டெய்லியும் பயிற்சி பண்ண தடவை அது முடிஞ்சிடும். அது முடிஞ்சதுக்கப்புறமும் நம்ம அடுத்ததாக டெய்லியும் போட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதுதான் இது. 81 மாணவர்கள், அதாவது M1 அந்த 7th புக்கில் இருக்கக்கூடிய கணக்கு தான் இது. 81 மாணவர்கள் 448 மீட்டர் நீளமுள்ள ஒரு சுவரில் ஓவியத்தை வரைகிறாங்க. இங்க வந்து இது என்ன அப்படின்னாக்கா இங்க ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. ஒர்க்கு மட்டும் ஒர்க்கு 1 வந்து அந்த பக்கம் போயிடும். இங்க ஒர்க்கு 1 இருந்துச்சுன்னா M1 அப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஒரு ஓவியத்தை வரைய 56 நாட்கள்ல வண்ணமிடுவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? டே 1 கொடுத்துருக்காங்க. டே 1 என்னது? 56. அப்புறம் அந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க 160 மீட்டர் நீளம் உள்ள 160 மீட்டர் அப்படிங்கிறது என்னது? ஒர்க்கு 2. அந்த ஒர்க்கு 2 இங்கிட்டு வந்துடும். அதாவது ஒர்க்கு 2 கொடுத்துருக்காங்க 160. அப்புறம் அதே போன்ற சுவரில் 27 நாட்களில் டே 2 27 நாட்களில் அந்த ஓவியத்தை வரைய எத்தனை மாணவர்கள் தேவைப்படுவாங்க? அதாவது மேன் 2 கேட்டிருக்காங்க. அப்போ இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க? டைம் கொடுத்துருக்காங்க, அதாவது டே கொடுத்துருக்காங்க, M1 கொடுத்துருக்காங்க, ஒர்க் 1 என்ன கொடுத்துருக்காங்க? 448 இது கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எப்பயுமே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா M1 D1 ஒர்க் 2 இஸ் ஈக்குவல் டு M2 D2 ஒர்க் 1. இப்போ அதை அப்ளை பண்ணீங்கன்னா அப்படியே அடிச்சு போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். இப்போ பார்த்தோம் அப்படின்னோம்னாக்கா ஒர்க் 2 இருக்கு, அப்போ அங்கே M2 தான் கேட்டிருக்காங்க. அப்போ 81 × 56 ஒர்க் 2 160 டிவிசிபிள் பை அங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஒர்க்கு 1 அங்கே கொண்டு போகணும். அப்போ கொண்டு போயிட்டீங்கன்னா 448 இங்கிட்டு வந்துடும் × 27. ஸோ இதுதான் வந்து M2
அப்போது 1 ஒரு 27 3 27 ஒரு 3 3 ஒரு 3 3 நாமனா 12 இந்த இதில் அடிச்சுக்குவோம். நானாங்க 16 ஒரு நாங்க 28. ஏன்னா இது ஈஸியாக இருக்கும். ஒரு 56 56 2 56 112 1 இங்கே 20. அப்போ 2 6 60 மாணவர்கள் இங்கே தான் இருக்குது. 60 மாணவர்கள் இதுதான் ஆன்சர். ஸோ இங்கே வேறு ஒன்றும் இல்லை. என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த M1 D1 ஒர்க் 1 இஸ் ஈக்குவல் டு M2 D2 ஒர்க் 2. அதுதான் இதோட ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அது ஒன்றும் பெரிய டஃப்பான கணக்கெலாம் இல்லை. அடுத்த கணக்கு பாருங்க. 48 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 7 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பாங்க எனில் 48 ஆண்கள் 7 மணி நேரம் வேலை செய்து 24 நாளில் முடிச்சாங்க அப்படின்னா 28 ஆண்கள் 8 மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ டே 2 is equal to 48 இன்ட்டு 7 இன்ட்டு 27 28 இன்ட்டு 8. சாரி 24 நாட்கள் அப்படின்னு கொடுத்து நான் 27 எழுதிட்டேன். சரி, 4 2 12 அப்போ 3 12 36. பார்த்துங்க, கணக்கை எழுதும்போது கரெக்டாக எழுதுங்க, இல்லாட்டி அங்கேயும் ப்ராப்ளம் வந்துடும். 15 ஆண்கள் ஒரு வேலையை முடிக்க 40 நாட்கள் எடுத்துக்கணும்னா அவர்களும் மேலும், அதாவது 15 ஆண்கள் இருக்கிறாரு M1 ஒரு வேலையை முடிக்கணும் அப்படின்னோம்னா 40 நாள் எடுத்துக்கிறாரு. அதே வேலையை, அதாவது அந்த ஆளோட 15 பேர் சேர்றாங்க. அப்போ 15 + 15 அந்த ஆள் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க M2 கேட்குறாங்க. 15 + 15 30. அப்போ 15 × 40 டிவிசிபிள் பை 30 1 2 20 நாள். அப்போ M2 20 நாளில் முடிப்பாங்க. இதுவும் உங்களோட புக்கு கணக்கு தான், ஈஸியாக தான் இருக்கும். தெரிஞ்சாலும் போட்டு திருப்பி மீண்டும் மீண்டும் போடுறதுல வந்து உங்களுக்கு என்னதான் பாடமாகவே இருக்கட்டும், பாடமாகவே இருந்தாலும் கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. தெரிஞ்சுக்கணும், மீண்டும் புதுசாக படிக்கிற மாதிரி படிச்சுக்கிட்டே இருங்க. ஃபாஸ்ட்டாக படிங்க. இந்த இருக்கக்கூடிய நாட்களை பிரயோஜனமாக பயன்படுத்துங்க. என்ன செய்யணுமோ அதை பெர்ஃபெக்டாக செய்யுங்க. நிறைய தேடி அலையாதீங்க. இருக்கிறத உங்களோட மனனம் பண்ணிக்கிட்டே இருங்க. அது உங்களுக்கு நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, 6 பெண்கள் அல்லது 8 ஆண்கள் ஒரு வேலை அறையை 86 நாட்களில் கட்டி முடிப்பார் அப்படின்னா அதே போன்ற அறையை 7 பெண்கள் மற்றும் 5 ஆண்கள் கட்டி முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு 6 பெண்கள் அல்லதுன்னு கொடுத்துருக்காங்க. அல்லதுன்னா இவங்க செய்வாங்க, இல்லது இவங்க செய்வாங்க. 6 பெண்கள் 8 ஆண்கள் அப்படிங்கிற போது அப்போ ஒரு ஆண் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆண் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு ஒரு ஆணுக்கு சமம். 6 பெண்ணு வந்து 8 ஆண்களுக்கு சமம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஆண்கள், இதெல்லாம் ஆண்களாக மாற்றிருக்கேன். எல்லாம் 28 / 3 + 5 கொஞ்சம் 15 + 28 43/3. இந்த 43/3 தான் ஆண்கள், மொத்த ஆண்கள். அதாவது இங்கே எல்லாத்தையும் ஆண்களாக மாற்றிட்டேன். ஸோ இப்போ 8 ஆண்கள் அந்த வேலையை எவ்வளோ நாளில் செய்கிறாங்க? 8 ஆண்கள் 86 நாளில் முடிச்சாங்க அப்படின்னாக்க 43/3 எத்தனை நாளில் செய்வாங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கணக்கு. அப்போ பார்த்தோம் அப்படின்னோம்னா 8 × 86 × 3 இங்கே இருக்கிறது மேலே போயிடும், இங்கே 43 கீழே வந்துடும். 1 இங்கே 2. அப்போ 23 6 6 8 48 48 நாட்கள் தான் ஆகும். இங்கே திருப்பியும் பாருங்க, ஒரு தடவை நான் சொல்றேன். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா
6 பெண்கள் அல்லது 8 ஆண்கள், 6 பெண்கள் அல்லது 8 ஆண்கள், ஒரு அறையை 84 அல்லதுன்னு கொடுத்துருக்காங்க. அதனால இவங்க செஞ்சிருப்பாங்க அல்லது இவங்க செஞ்சிருப்பாங்க, கட்டி முடிப்பாங்க. அதே போல வேலை 7 பெண்கள் மற்றும் 5 ஆண்கள் அப்படின்னு கொடுக்குறப்ப 6 பெண்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த 6 பெண்கள் எத்தனை, அதாவது ஒரு ஆணுக்கு எத்தனை பெண்கள் சமம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4/3 ஆண்கள் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு, அதாவது ஒரு ஆணுக்கு சமம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே இருக்க பெண்கள், அதாவது 7 பெண்களை ஆண்களா மாத்தணும் அப்படின்னா இதுல வச்சு 4/3 7ஆல பெருக்கி போட்டீங்க அப்படின்னாக்க அந்த 43/3, அதாவது ரெண்டையும் கூட்டணும். கடைசியில இந்த 7 பெண் ஆண்களா மாத்தினதுக்கு அப்புறம் இதையும் 5 ஆண்களை கூட்டுனீங்க அப்படின்னாக்க 43/3. அப்ப 8 ஆண்கள் சேர்ந்து ஒரு வேலையை 86 நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்னாக்க 43/3 ஆண்கள் எத்தனை நாட்கள்ல செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 48 நாட்கள் வருது. இதுவும் உங்களோட புக்கு கணக்கு தான். சரி, அடுத்த கணக்கு பாத்தீங்க, ஏ ஆனவர் பிஐ காட்டிலும் 3 மடங்கு வேகமாக ஒரு வேலையை செய்து முடிப்பார்கள். அவர்கள் பி எடுத்துக்கொண்ட வேலையை விட 20. இது முன்னாடியே போட்டுட்டோம். அதாவது டிஎன்பிசியில இந்த கணக்கு கேட்ட கணக்கு தான். முன்னாடி அந்த டிஎன்பிசி கொஸ்டின்ல இப்ப ஸ்டார்டிங்ல இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, அதுக்கடுத்து பி மற்றும் கியூ ஆகியோர் ஒரு வேலையை முடிக்க 20 மற்றும் 30 நாட்களில் முடிப்பார்கள். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினார்கள் என்றால், ஒரு வேலையை செய்த பிறகு கியூ ஆனவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை பி 5 நாட்கள்ல முடிக்கிறார் எனில் தொடங்கிய நாட்களிலிருந்து எத்தனை நாட்கள் கியூ விட்டு சென்றிருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இங்க பியும் எஃபிஷியன்சி கியூவோட எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க 20, 30 அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வேலை செய்யறதுக்கு அவ்வளவு நாள் ஆகும். அப்போ ஒரு நாள்ல எவ்வளவு வேலை செய்யறாங்க? பி ஒரு நாள்ல எவ்வளவு செய்வாரு? 1/20. கியூ எவ்வளவு செய்வாரு? 1/30. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள்ல எவ்வளவு செஞ்சிருப்பாங்க அப்படின்னாக்க அப்போ 1/12. இவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு நாள் செஞ்சிருப்பாங்க அப்படின்னா 1/12. அப்போ இப்போ நம்மளுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, கியூ ஆனவர் சென்று விடுகிறார் அப்படின்னு மீதமுள்ள வேலையை பி தான் செய்யறாரு. அப்ப பியோட ஒரு நாள் வேலை என்ன? 1/20. அப்ப பி 5 நாள் எவ்வளவு வேலை செஞ்சிருப்பாரு? ஏன் அப்படின்னா 5 நாள் செஞ்ச வேலையை கழிச்சிட்டோம்னா மிச்சம் இருக்க 2 பங்கு ஒரே ஆளுக்கு தான் செஞ்சிருப்பாங்க. அதனால மீதம் இருக்க வேலையை இது பார்க்கணும். அதாவது இங்க இருந்து பாருங்க, மீதமுள்ள வேலையை பி மட்டும் செஞ்சிருக்கிறாரு. பி மட்டும் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னாக்க பியும் கியூயும் ஒரே தான் செஞ்சிருப்பாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய வேலையை கியூ செஞ்சிருப்பாரு. அப்போ அந்த கியூ செஞ்சிருக்க வேலையை கண்டுபிடிச்சிட்டு அந்த ஒரு வேலையில இருந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா பி கியூ கிடைச்சிரும். அப்போ பி கியூ கிடைச்சிருச்சு அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ணலாம், அப்போ அந்த கியூ எப்போ விட்டுட்டு போனாருன்றத கண்டுபிடிச்சிடலாம். அதான் கான்செப்ட் 1/4. அப்போ 1/4 அப்படிங்கிறது என்னன்னா, மீதமுள்ள வேலையை, அதாவது ஒரு பங்கு வேலையில 1/4 பங்கு வேலை பி 5 நாள்ல செஞ்சிருக்காரு. அப்ப மீதமுள்ள வேலையை கண்டுபிடிக்கணும். மீதமுள்ள வேலையை கண்டுபிடிக்கணும்னா ஒரு பங்கு வேலையில 1/4 கண்டுபிடிச்சிட்டாருன்னா, செஞ்சு முடிச்சிருக்காருன்னா 1ல இருந்து நான் 1/4 கழிச்சிட்டோம் அப்படின்னோம்னா, ஒரு கால் பகுதியை கழிச்சிட்டோம் அப்படின்னோம்னா 3/4 பகுதி தான் இருக்கும். 3/4 பகுதி வேலை தான் மிச்சம் இருக்கும். அதாவது 3/4 பகுதி வேலையை அவங்க பியும் கியூவும் சேர்ந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். பியும் கியூவும் சேர்ந்து 3/4 பகுதி வேலையை செஞ்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எவ்வளவு நாள்ல செய்யறாங்க அப்படின்னா 1/12 செய்யறாங்க. அப்போ மொத்த வேலையை எத்தனை நாள்ல செஞ்சிருப்பாங்க அப்படின்னாக்கா 12. அப்போ 3/4 × 12. அப்போ ஒரு நாங்க 3 நாங்க 12. அப்போ 9 நாட்கள்ல என்ன பண்ணிருப்பாங்க? அப்போ 9 நாள் வேலை செஞ்சுட்டு 2 பேர் சேர்ந்து வேலை செஞ்சுட்டு ஒருத்தர் ரிலீவ் ஆயிருப்பாரு. இதுதான் இந்த கான்செப்ட். இது டிஎன்பிஎஸ்சிலையும் இதே மாதிரி கேட்கல. இது புக்கு சம்மு. இந்த புக்கு சம்மே வேற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றது ஒருவேளை உங்களுக்கு புரியாம இருந்தாலும் கூட ஒரு தடவை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னாக்கா பேனா பேப்பர் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இதுதான் கேட்பாங்க. எந்த ஒரு, அதாவது என்ன இது பண்றோம்னா, எதையுமே அசால்ட்டா விட்டுறாதீங்க. ஏதாவது ஒரு வகையில நம்மளுக்கு இந்த எஜுகேஷன் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அதாவது கணக்கை பொறுத்த மட்டும் இல்ல, நீங்க என்னதான் தமிழ்ல 95க்கு மேல வாங்கியிருந்தாலும், ஜிஎஸ்ல நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாலும், கணக்கு தான் உங்களுக்கு கடைசியில கை கொடுக்கும். ஏன்னா 25 மார்க் அப்படிங்கிறது 100 மார்க்ல ஒரு கால் பகுதி கணக்கில் கொடுத்துருக்காங்க. தயவு செய்து அந்த கணக்குக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுங்க. இதே மாதிரி தான் இப்போ கால் பகுதி, இப்போ குரூப் 1ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 200 கொஸ்டின்ல 25 கொஸ்டின். அப்போ அங்க உங்களுக்கு அந்த இது கம்மியாகுது. ஆனா இங்க அப்படி கிடையாது. 100 கொஸ்டின்ல 25 கொஸ்டின் அப்படிங்கிற போது 4ல் ஒரு பகுதி கணக்கு அப்படிங்கிற போது கணக்குக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்துங்க. அதனாலதான்
நான் வந்து கிளாஸில் சொல்லித்தரது அல்லாமல் இதை வீடியோவாக போட்டு விட்றேன். போட்டு விட்டானாக்க நீங்கள் எங்கள் கிளாஸில் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு வேலை புரியலை அப்படின்னா கூட வீட்டில் போய் பார்த்துக்குவீங்க. இதை மற்றவங்களும் பார்த்துக்கலாம், யூஸாக இருக்கும். ஏன்னா இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின், உங்களோட புக்கு கொஸ்டின் 7th இருக்க கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி, அதாவது நம்ம 7th புக்கில் இருக்க கணக்கு நீங்கள் போட்டு எல்லாம் எடுத்துக்காட்டுல இருந்து எல்லாமே வரிசையாக தான் நான் கேட்டு வச்சிருக்கேன். இந்த ஒரு வாரத்தில் 2 நாளில் அது முடிஞ்சு போயிடும். 3வது நாள் 4வது நாளில் வேற கணக்கு கொடுக்க போகிறோம். இப்படியே பயிற்சி எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா உங்களுக்கு டைம் ஒர்க்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் அந்த கணக்கு. அதுக்கடுத்து 7வது கணக்கு பாருங்க. ஏ மற்றும் பி ஒரு வேலையை 12 9 நாட்களில் செய்வார். ஏ கொண்டு வேலையை தொடங்கி அடுத்தடுத்த நாட்களில் இருவரும் வேலை செய்கின்றனர் எனில் வேலையானது எத்தனை நாட்களில் முடியும் அப்படின்னு இந்த கணக்கு பாருங்க. ஏ மற்றும் பி ஒரு வேலையை 12 9 நாட்கள்ல முடிப்பாங்க. ஏஐ கொண்டு வேலையை தொடங்கி அடுத்தடுத்த நாட்கள்ல என்ன அர்த்தம் அப்படின்னா 2 நாள் கால இடைவெளி வருது. அந்த 2 நாள் கால இடைவெளியில ஏ மற்றும் பி செய்த வேலை, அப்போ ஏ மற்றும் பி ஒரு நாள்ல செய்த வேலை 2 நாள் இடைவெளி வருது. அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்யறதுனால 2 நாள் இடைவெளி வருது. அதுல 1/12 + 1/9. இப்போ 2 நாளும் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா இதுக்கு 2க்கு எல்சிஎம் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா இதோட மடங்கு 24 அடங்காது 36. அப்போ 3 இங்கே 4, இப்போ 7/36. 7/36 அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா இவங்க அதாவது வேலையை செஞ்ச நாள், அதாவது 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்ச நாள் அடுத்தடுத்து அப்படின்ட்டு எத்தனை நாட்களில் முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ 2 கால இடைவெளிகளில் செஞ்சிருக்காங்க அப்படின்னா 7/36. இந்த மாதிரி 5 கால இடைவெளிகளை எடுத்துக்கிட்டோம், நம்ம குறிப்பிட்டமா 5 கால இடைவெளிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னாக்க இவங்க மொத்தம் வந்து 10 நாள்ல செஞ்சிருப்பாங்க. 5 கால இடைவெளிகள், அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்யறதுன்னா 10 நாள்ல செஞ்சிருப்பாங்க. 5 கால இடைவெளியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா 5 கால இடைவெளியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா அவங்க மொத்தமா செஞ்சிருக்க வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 7/36 × 5. அப்போ 35 ÷ 36. இப்போ 5 இடைவெளியை எடுத்திருந்தா இந்த வேலை செஞ்சிருக்கிறாங்க. அப்போ மொத்த வேலையில மீதி இருக்கக்கூடிய வேலை, அதாவது வேலையானது எத்தனை நாட்கள்ல முடியும், இருவரும் சேர்ந்து வேலை செய்யறாங்க. அப்போ வேலை எத்தனை நாட்கள்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ 5 இடைவெளியில எடுத்திருந்தா மீதி இருக்கக்கூடிய வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா மீதி இருக்கக்கூடிய வேலை எப்படி பார்க்கணும், 1 - 1/36. 1/36. இப்போ ஏயை வச்சுதான் அடுத்தடுத்த நாள் முடிச்சிருப்பாங்க. அதனால 1/36 × 12 1/3. அப்போ நம்ம 5 கால இடைவெளிகள் எடுத்துக்கிட்டோம். மொத்தம் வந்து 10. அப்போ 10 அப்போ 10 1/3 நாட்கள்ல வேலைகளை முடிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்த கணக்கு 210 ஆண்கள் நாளொன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 18 நாட்கள்ல முடிச்சாங்கன்னா 210 ஆண்கள் 12 மணி நேரம் வேலை செஞ்சு ஒரு வேலையை 18 நாள்ல முடிச்சாங்க அப்படின்னா அதே வேலையை 12 மணி நேரம் வேலை செய்து 20 நாட்களில் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவை? அதாவது M2 சேம் 210 × 12 × 18 divisible by 14 × 20. (162 ஆண்கள் தேவாங்க. இது ஈஸியான கணக்கு தான். ஒரு சிமெண்ட் தொழிற்சாலையானது 36 இயந்திரங்கள் உதவியுடன் 12 நாட்களில் 7000 பைகள் தயாரிக்கிறது. 24 இயந்திரத்தை பயன்படுத்தி 18 நாட்களில் எத்தனை பைகளை தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிமெண்ட் தொழிற்சாலை 36 இயந்திரங்கள், அதாவது 36 இயந்திரங்கள்ங்கிறது என்ன வச்சுக்கலாம், M1 வச்சுக்கலாம்.
M1ன்னு வச்சுக்கலாம். 36 உதவியுடன் 12 நாட்கள் டே 1ன்னு வச்சுக்கலாம். 7000 சிமெண்ட் மூட்டை பைகள், இது ஒர்க்கு 1 7000 இஸ் ஈக்குவல் டு 24 இயந்திரங்களை பயன்படுத்தி M2ன்னு வச்சுக்கோங்க 24. அப்போ 18 நாட்கள்ல டே 2 18 சிமெண்ட் பைகளை தயாரிக்க முடியும். அதாவது ஒர்க்கு 1 கேட்குறாங்க, ஒர்க்கு 2 கேட்குறாங்க, ஒர்க்கு 2 கேட்குறாங்க, சாரி ஒர்க் 2 1 கொடுத்துருக்காங்க, ஒர்க் 2 கேட்குறாங்க. இப்போ நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, நான் அப்பயே சொல்லியிருக்கேன் M1 D1 ஒர்க்கு 2 இஸ் ஈக்குவல் டு M2 D2 ஒர்க்கு 1. அப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்க ஒர்க் 2 தான் கேட்குறாங்க. ஒர்க் 2 கேட்குறப்ப என்ன ஆயிரும் அப்படின்னோம்னா, இந்த M2 D2 ஒர்க் 1, அதாவது M2 எங்க இருக்கு 24, D2 எங்க இருக்கு 18, ஒர்க் 1 எங்க இருக்கு 7000 டிவிசிபிள் பை M1 D1. M1 என்ன இருக்கு 36, D1 12. இதை அடிச்சு போட்டோம் அப்படின்னோம்னா ஆன்சர் வந்துடும். 2 12 24 3 12 1 3 3 அரை மூணா 18 6 6 1 1 மிச்சம் இருக்கிறது 7000. 7000 அப்படியே ஆன்சரா போட்டுடலாம். ஒரு சோப்பு தொழிற்சாலையானது நாளொன்றுக்கு 15 மணி நேரம் வேலை செய்து 6 நாட்களில் 9600 சோப்புகளை தயாரிக்கிறது. நாளொன்றுக்கு கூடுதலாக 3 மணி நேரம் வேலை செய்து 14406 சோப்புகள் தயாரிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க என்ன கேட்டிருக்காங்க, சேம் அதே கணக்கு தான். என்ன கணக்கு அப்படின்னு சொல்லிட்டா, ஒரு தோப்புச்சாலை நாளொன்றுக்கு 15 மணி நேரம் வேலை செஞ்சு 6 நாட்கள்ல 9600 சோப்பை தயாரிக்கிறாங்க. அதே நாளொன்றுக்கு கூடுதலாக 3 மணி நேரம் வேலை செஞ்சு கூடுதலாக 3 மணி நேரம்னா என்னது 18 மணி நேரமா இருக்கும். எத்தனை வேலை செய்து சோப்பு தயாரிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? அப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னோம்னா, இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து H1, இது வந்து டே 1, இது வந்து ஒர்க் 1. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இங்க கூடுதலா 3 மணி நேரம். அப்ப H2 அப்படிங்கிறது 15 பிளஸ் 3, அப்ப 18 மணி நேரம். அப்போ ஒர்க்கு 2 கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க, D2 கேட்குறாங்க. இப்போ என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, H1 15, டே 1 6, இங்க ஒர்க்கு 2 வந்துடும், ஒர்க்கு 2 இங்கிட்டு வந்துடும். ஒர்க் 2 என்னது கொடுத்துருக்குறாங்க 14400 இஸ் ஈக்குவல் டு, அப்போ H2 எவ்வளவு 18, ஒர்க்கு 1 எவ்வளோ 9600. இப்போ டே 2 தான் கேட்குறாங்க. இப்போ டே 2 கேட்குறப்ப அப்படியே இது வந்து என்ன ஆயிரும், இதை இன்ட்டு போட்டுக்கோங்க, இடம் இல்லை, அதனால இது வந்து அப்படியே டிவிசிபிள் பண்ணிட்டா ஆன்சர் 18 இன்ட்டு 9600. பதினைந்து நாட்கள். அதுக்கடுத்து, ஒரு வேலையை 4 மணி நேரத்தில் மாறி செய்கிறார். இவன் அதே வேலையை 6 மணி நேரத்தில் செய்கிறார். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அதாவது ஒரு வேலையை 4 மணி நேரத்தில் மாறியும் இவன் ஒரு வேலை 6 மணி நேரத்தில் செய்கிறாங்க. அப்போ ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ வேலை செய்வாங்கன்னா 1/4 1/6. அப்போ இதை கூட்டி போட்டோம் அப்படின்னோம்னா 5/12ன்னு வருது. 5/12 1 மணி நேரத்தில். அப்போ மொத்த வேலை 1 மணி நேரத்தில் வேலை இது 5/12. மொத்த வேலை எப்படின்னா 12/5. அப்போ 12/5 பின்னமாக மாற்றி போட்டிங்கன்னா 2/5 அப்படின்னு வருது. இது வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா இங்கே அந்த ஆன்சர் இல்லை, அதை
நம்ம நிமிடமாக மாற்றணும் அப்படின்னா 60ஆல் பெருக்கணும் 12, அப்போது 2:24 நிமிஷம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது பி ஆப்ஷன் தான் ரைட்டு. ஓகே. அதுக்கடுத்து ஒரு நிறுவனமானது 20 நாட்களுக்கு 15 வேலையாட்களுடன் ரூபாய் 6 லட்சம் தொகையை வழங்குகிறது எனில் அந்நிறுவனம் 5 ஆட்களுக்கு 12 நாட்களுக்கு எவ்வளவு தொகையை வழங்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்க, 20 நாட்கள் 15 ஆட்கள், அதாவது 20 நாட்களுக்கு 15 வேலையாட்களுக்கு 6 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. அதே மாதிரி 5 வேலையாட்களுக்கு 12 நாட்கள் கொடுத்தா எத்தனை லட்சம் கொடுப்பாங்க அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா 1.20 லட்சம் வரும். 1.2 லட்சம். இது எடுத்துக்காட்டு சமுதான். கிட்டத்தட்ட உங்களுக்கு 8th தேர்ட் டேர்மில் இருக்க கணக்கவே ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கு. அது இல்லாமல் டிஎன்பிசியில் கணக்கு கொடுத்துருக்கு. இன்றைக்கி அதாவது நேற்று இது வந்து திங்கக்கிழமை போட்டது, செவ்வாய்க்கிழமை போட்டதை இன்றைக்கி ஈவினிங் இது பண்ணி விட்டோம் அப்படின்னோம்னாக்கா அப்போ நாளையிலேருந்து ரொட்டேன் அன்னன்னைக்கு போடுற கணக்குகள் உங்களுக்கு எளிமையாக வந்து சேர்ந்துடும். அதை நீங்கள் பயிற்சி பண்ணிங்க. இதுவே ஸ்கூல் புக்கவே பயிற்சி பண்ணிங்கனாலே போதும். ஏன்னா இதே கணக்கு தான் திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாட்களில் செஞ்சுருக்காங்க அப்படின்னாக்கா 512 நீளமுள்ள ஒரு பாயினை 32 பெண்கள் எத்தனை நாளில் செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னாக்கா சேம் இது ஒர்க் 1, அதாவது மேன் 1 ஒர்க் 1 அந்த மாதிரி கணக்கு தான். இதை ஒர்க் 2 அந்த பக்கம் போட்டு இங்கே வந்து ஒர்க்கு 2, இது வந்து ஒர்க்கு 2, ஒர்க் 2 அங்கிட்டு கொண்டு வந்துருங்க. 512 இப்போது 15 × 12 இங்கே டிவிசிபிள் பை ஒர்க் 1 அந்த பக்கம் போயிடும். 180 × 32 இதை அடித்து போட்டோம் அப்படின்னோம்னா ஆன்சர் வந்துடும். இப்போ 16ங்கிறது வந்து இதுக்குரிய ஆன்சர். அதுக்கடுத்து 6 நபர்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிக்கிறாங்க அப்படின்னா 12 நாட்கள் கழித்து 6 நபர்கள் வந்து சேர்கிறார்கள். அவ்வேலையை எத்தனை நாட்களில் எடுத்துக்கொள்வார்கள் அப்படி. இப்போது 6 பேர் சேர்ந்து 12 நாளில் ஒர்க் செஞ்சாங்கன்னா 72 நாளில் முடிச்சிருவாங்க. அப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா 2 நாள் கழிச்சு, அப்போ 2 நாள் கழிச்சுன்னா 10 நாள் எத்தனை ஒர்க் பார்த்துருப்பாங்க அப்படின்னாக்கா 60 ஒர்க்கு ரிமைனிங் இருக்கும். இந்த 60 ஒர்க்கு ரிமைனிங் ஒர்க்கை எவ்வளவு நாளில் செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா, ஆனால் என்ன பண்ணுறாங்க 12 பேர் 6 + 6 பேர் சேர்ந்துடுறாங்க. அப்போ 12 பேர் 60 ஒர்க்கை எவ்வளோ நாள் செய்வாங்கன்னா 5 நாளில் செய்வாங்க. 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கின்றனர். விமானத்தில் 1400 நபர்கள் எத்தனை முறை பயணம் செய்வார்கள் அப்படின்னு சொல்லி. ஆயிரத்தி 140 பேர் ஒரு முறை அப்படின்னா 1400 பேர் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10 டைம்ஸ் தான் ஆன்சர். சரி, இப்போது இங்கே இது வந்து உங்களோட ஹோம்ஒர்க் கணக்கு கிட்டத்தட்ட அந்த புக்கில் இருக்கிறது செவ்வாய்க்கிழமை கணக்கோட புக்கில் இருக்க கணக்கு பூரா முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் மீத இருக்க கணக்கும் அடிஷனலாக கொடுக்கலாம். இது ரொம்ப டைம் தான், இருந்தாலும் பரவாயில்ல. இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எப்போல்லாம் டவுட் ஏற்படுதோ அப்போ வந்து ஃபார்வேர்ட் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த கணக்கு மேக்ஸிமம் போட்டு பழகிட்டீங்க அப்படின்னாக்கா இதில் 2 மார்க்கு கணக்கு வந்து எப்போவுமே விட்டுறாதீங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.